கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த மாதத்தின் கடைசி நாளிலே இந்த இயேசுவை கொண்டாடுவோம் என்கிற இந்த அருமையான துதி ஆராதனை நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இந்த மாதம் முழுவதும் எத்தனை ஆச்சரியமே நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையில் தோளில் சுமப்பது போல சுமந்து கொண்டு வந்தார். நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டது. தேவன் நமக்கு தந்ததான உன்னதமான ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம். ஆவிக்குரிய நன்மைகள், உலகத்திற்குரிய நன்மைகள் எத்தனை. சரீரத்தில் நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம் கர்த்தரே தந்திருக்கிறார். ஆகவே நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலாக உயர்ந்தது. ஆகவே நம்ம எல்லாரும் சொல்லுவோம், உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உம்மை போல யாருண்டு. சொல்லலாம் ஆண்டவரை பார்த்து, உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உம்மை போல யாருண்டு. மகிமையே மாட்சிமையே சொல்லுவோம். உந்தனையே உந்தனையே தொழுகின்றோம். என் வாழ்விலே என் வாழ்விலே உம்தயவே உமை சேவிக்க நான் வாழ்கின்றேன். உமை சேவிக்க, உமை சேவிக்க நான் வாழ்கின்றேன். எல்லாம் சேர்ந்து ஒருமிக்க, உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உம்மை போல யாருண்டு. மீண்டும் சொல்லுவோம், உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உம்மை போல யாருண்டு. அவரை போல ஒருவரும் இல்லை. ஆகவே தேவனுடைய ஜனமே, நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை நேர்த்தியாய் என்று எலியேசர் சொன்னார் பாருங்க. திக்கட்டு போகாமல், திசைகட்டு போகாமல் என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த, எத்தனை பேர் சொல்ல முடியும்? எங்களை நேர்வழியாய் நடத்தி வந்த, தம்முடைய கிருபையும் உண்மையும் காண்பித்தங்களை நேர்வழியாய் நடத்தி வந்த எங்கள் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், ஹல்லேலூயா. உங்க நாமம் உயர்ந்தது, உங்க நாமம் உயர்ந்தது. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை நாம் எல்லாரும் உயர்த்தி பாடுவோமா? ஹல்லேலூயா. இயேசு என்ற அந்த ஒரு நாமம் தான் என்ற திருநாமத்திற்கு எப்போதும் ஆண்டவரே மெய்மிக ஸ்தோத்திரம், துதியும் கனமும் அந்த நாமத்திற்கு. எல்லாம் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு
நாமமே நம்மை ரட்சித்தது, நம்மை பாதுகாக்கிறது, நம்மை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும் நாமம் அது. பாவங்கள் யாவும் மன்னிக்கும் நாமம் அது. ஹல்லேலூயா. ஆகவே விசுவாசத்தோடு பாடலாம். ஆழம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். அப்பா, உங்க நாமத்தை போற்றி மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், எங்களை குறையில்லாமல் நடத்தி கொண்டு வந்தீர், எங்களை காத்து வருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு பாடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்திலே வாழும் பாவியை மீட்க பாரினில் வந்த மெய்நாமம் அது. பாவத்திலே வாழ்ந்த பாவியை மீட்க பாரினில் வந்த மெய்நாமம் அது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமம் அது. பரலோகத்திலே சேர்க்கும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். தேவனை சமமாய் பின்பற்றுவர்களுக்கு அந்த நாமம் அடைக்கலமாய் இருக்கிறது. நீதிமான் ஆமென் அந்த நாமத்திற்குள்ளே சுகமாய் வாழுவான். இயேசு என்கிற நாமம் அது, அதுவே நம்மை நடத்துகிறது. நன்றியோடு நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். ஜீசஸ். ஹல்லேலூயா. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமம் அது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமம் அது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமம் அது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசுவே வல்ல நாமத்தை உயர்த்துகிறோம். பாதாளம் எடுக்கும் நாமம் அது. சத்ருவின் மேல் ஜெயம் எடுத்த நாமம் அது. அதே நாமத்தில் நாமும் ஜெயம் எடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஜலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமம் அது. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமம் அது. தடை முற்றும் அகற்றிடும் நாமம் அது. தடை முற்றும் அகற்றிடும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமம், அந்த நாமமே எங்களை வாழ வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. எங்களை பாதுகாத்திருக்கிறது, எங்களை உயர்த்தி இருக்கிறது. அந்த உன்னதமான நாமத்தை, ஹல்லேலூயா, பிரியமானவர்களே, இந்த உன்னதமான நாமத்தை, இந்த நாமத்தில் உண்டான ரட்சிப்பை காண்பதற்கு, இந்த நாமத்தை துதிக்கிற துதி ஆராதனையை பார்ப்பதற்கு தேவதூதர்களும் ஆசையாய் இருக்கிறார்கள்.
ஏனென்றால் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தோடு துதிக்கிற இந்த துதி ஆராதனை, அவருடைய பிள்ளை என்கிற உரிமையோடு துதிக்கிற துதி ஆராதனையை தேவதூதர்களும் காண ஆசையா இருக்கிறார்களா? பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற ஆராதனையில தேவன் அவர் உலாவுகிறார், அவர் மகிமைப்படுகிறார். பிரியமானவர்களே, முந்தின ஆலயத்தின் மகிமையை விட பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிது. முந்தின ரசத்தை விட பிந்தின ரசம் அது மிகுந்த சுவை உள்ளது. பிரியமானவர்களே, அன்றைக்கு மிருகத்தின் ரத்தத்தினாலே ஜனங்கள் எல்லாரும் தெய்வத்தரத்திலே நெருங்கினார்கள். ஆனால் நீங்களும் நானும் ஆமென் மாசற்ற குற்றமற்ற பரிசுத்த இரத்தமாகிய இயேசுவின் இரத்தத்தினாலே பிதாவுடைய சமூகத்தில் நெருங்கி கிட்டி சேர்ந்திருப்பதினாலே தேவனுடைய பிரசன்னம், அவருடைய மகிமை, ஆமென் அவருடைய கிருபாசன தண்டையிலே சேர்ந்திருக்கிறோம். எத்தனை பேர் இந்த வார்த்தையை நீங்கள் அப்படியே நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும்? கிருபாசன அண்டையிலே நம்ம சேர்ந்திருக்கிறோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, உம்மை துதிக்கிறோம். இயேசுவே, உம் நாமம் உயர்ந்தது. ஆண்டவருடைய வார்த்தை எப்படி சொல்லுது? முழங்கால்கள் யாவும் முடங்கணுமா, நாவுகள் யாவும் அறிக்கை செய்யுமா. அந்த மேலான நாமத்தை எல்லா நாமத்துக்கு மேலான இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே பிரியமானவர்கள், இந்த நாளில் கூட தேவ சமூகத்தில் இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் சொல்லணும், எல்லா நாமத்திலும் நீரே மேலானவர், எல்லா முழம் கால்களும் உமக்கு முன் முடங்கிடுமே. எங்களோட சேர்ந்து சொல்லுங்க, எல்லா நாமத்திலும் நீரே மேலானவர், நீரே மேலானவர். எல்லா முழங்கால்களும், எல்லா முழம் கால்களும் உமக்கு முன் முடங்கிடுமே. எல்லா நாவுகளும், எல்லா நாவுகளும் இயேசுவே கர்த்தரென்று, எல்லா நாவுகளும் இயேசுவே கர்த்தரென்று அறிக்கை செய்திடுமே, உம்மை ஆராதித்திடுமே. சொல்லுங்க சொல்லுங்க, அறிக்கை செய்திடுமே, உம்மை ஆராதித்திடுமே. மீண்டும் சொல்லுவோம், எல்லா நாமத்திலும் நீரே மேலானவர். எல்லா முழங்கால்களும், எல்லா முழம் கால்களும் அவருக்கு முன்பதாய் என்றென்றும் முடங்கிடுமே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். அது உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நம் அனைவரும் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் சொல்லணும், ஆண்டவரே உங்க நாமம் எல்லா நாமத்திற்கு மேலான நாமம். உடைய நாமம் எங்களுக்கு போதும். உடைய நாமமே எங்கள் பாதுகாப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோடி ஸ்தோத்திரங்களப்பா. ஹல்லேலூயா. உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஜீசஸ். எல்லா நாமத்திற்கு மேலான நாமமே உம் நாமத்தை மகிமைப்படுத்துறோம் சொல்லி எல்லாம் கர்த்தரை ஆராதிப்போமாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் உயர்ந்தது. Glory to Jesus. Hallelujah. அந்த நாமத்தை நாம் உயர்த்தி பாடுவோம். கர்த்தருடைய நாமம் எல்லா நாமங்களுக்கு மேலான நாமம் என்பதனாலே அந்த நாமத்தை ஹல்லேலூயா வானத்திலும் பூமியிலும் ரட்சிக்கத்தக்க அந்த ஒரே நாமத்தை நம் அனைவரும் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஏனென்றால் அது பரிசுத்த நாமம். அது பரிசுத்த நாமம். அது சேர்ந்து பாடுவோம். ஒரு குற்றம் கூட செய்யாத இயேசுவின் நாமத்தை, அதிசயங்கள் செய்த இயேசுவின் நாமத்தை நல்ல கரம் தட்டி பாடுவோம். ஜீசஸ். ஹல்லேலூயா.
குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். ஆமென். அதிசயத்தை செய்த நாமம் அது, உன்னதமான நாமம் அது. அந்த நாமத்தை உயர்த்துவோம். அந்த நாமம் ஒன்றே நமக்கு போதும். அது நமக்கு புகலிடமானது. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம். எங்கும் நிறைந்த எல்லாம் அறிந்த எல்லாம் வல்ல தெய்வம், எங்கும் நிறைந்த எல்லாம் அறிந்த எல்லாம் வல்ல தெய்வம், உலகத்தை படைத்தவர் வணக்கத்துக்குரியவர் ஒரே ஒரு தெய்வம், உலகத்தை படைத்தவர் வணக்கத்துக்குரியவர் ஒரே ஒரு தெய்வம். ஒரு தண்ணீரை பலரசமாக்கி பரவசப்படுத்திய தெய்வம். ஆமென். பச்சை தண்ணீரை பலரசமாக்கி பரவசப்படுத்திய தெய்வம். மேல் ஜாதி கீழ் ஜாதி வித்தியாசம் பார்க்காத ஒரே ஒரு தெய்வம், மேல் ஜாதி கீழ் ஜாதி வித்தியாசம் பார்க்காத ஒரே ஒரு தெய்வம். ஒரு குற்றம் கூட, நல்ல கரம் தட்டி பாடலாம். குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். ஆமென். மரித்தது, ஆமென், நாளிலே உயிர் பெறும். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் மரித்து ஜெயித்தெழுந்திருக்கிறார். இந்த உலகத்திலே மரணத்தை ஜெயித்த ஒரே நாமம், பாதாளத்தை வென்ற ஒரே நாமம், உயிர் தெழுந்த நாமம். செத்து போன உடலுக்குள்ளே உயிரை வைத்த தெய்வம், செத்து போன உடலுக்குள்ளே உயிரை வைத்த தெய்வம். ஆதரவில்லா அனாதைகளுக்கு அடைக்கலமான தெய்வம், ஆதரவில்லா அனாதைகளுக்கு அடைக்கலமான தெய்வம். கடலின் மீது தரையை போல நடந்த அதிசய தெய்வம், கடலின் மீது தரையை போல நடந்த அதிசய தெய்வம். பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே கடந்து உயிரோடு கூட, பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே கடந்து வந்த தெய்வம். ஒரு குற்றம் கூட, குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். எங்கள் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். உம்மை உயர்த்துகிறோம். சிலுவையில் தன்னை அறைந்தவரை கூட மன்னித்த பெரிய தெய்வம், சிலுவையில் தன்னை அறைந்தவரை கூட மன்னித்த பெரிய தெய்வம். மரித்த பின்பும் உயிரோடு எழுந்த ஒரே ஒரு தெய்வம், மரித்த பின்பும் உயிரோடு எழுந்த ஒரே ஒரு தெய்வம். 33 கோடிகளுக்குள் இப்படி இல்லை ஒரு தெய்வம், 33 கோடிகளுக்குள் இப்படி இல்லை ஒரு தெய்வம். கையெடுத்து கும்பிடுவதற்கு பாத்திரமான தெய்வம், கையெடுத்து கும்பிடுவதற்கு பாத்திரமான தெய்வம். குற்றம் கூட, குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், 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 இயேசு மட்டும்தான்.
இயேசு மட்டும் தான். எங்கள் ஆண்டவரை போல யார் உண்டு? இவ்வளவா எங்களை நேசித்தவர், இவ்வளவு அற்புதங்களை செய்தவர். அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டில் நம்ம எப்படி படிக்கிறோம்? யாத்ராமத்தில் படிக்கும் பொழுது அங்கே தேவன் அந்த பஸ்கா பண்டிகையின் ஆராதனையை குறித்த காரியத்தை அவர்கள் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடியே நீங்கள் கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்த பொழுது இந்த ஆராதனையை கை கொள்ள கடவீர்கள். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தலைவணங்கி பணிந்து கொண்டார்கள். அருமையானவர்களே, பஸ்கா ஆராதனையை குறித்து இஸ்ரவேல் ஜனங்கள் நித்திய நியமமாக கடைபிடிக்க வேண்டும் என்று இங்கே ஆண்டவர் இந்த பஸ்கா பலியின் சாராம்சங்களை சொல்லி எப்படிலாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி, இதை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதனுடைய தாற்பயத்தை சொல்லுகிறார். அன்றைக்கு அந்த பஸ்கா பலி அடிக்கப்பட்ட பொழுது நம்முடைய எதிரியாக இருந்த அந்த எகிப்தினுடைய தலைப்பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவர் சங்காரம் செய்தார். இந்த தலைப்பிள்ளை சங்காரம் உண்டான பொழுதுதான் அங்கே பார்வோன் ஜனங்களை ஆராதிக்க அனுப்பி விடுகிறார். இப்பொழுது பாருங்கள், இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். முன்பதாகவே இப்படி நடக்க போகிறது. இந்த பஸ்கா பலியை நீங்கள் அடித்து புசிக்கும் அந்த இரவிலே, இரத்தம் தெளிக்கப்பட்ட, இரத்தம் பூசப்பட்ட அந்த இரவிலே உங்களுக்கு மகா பெரிய ரட்சிப்பு, உங்கள் எதிரி அழிக்கப்பட போகிறார். இந்த அருமையான மாதத்தின் கடைசி நாளிலும் அருமையானவர்களே, ஒரு பஸ்கா பலியினுடைய அந்த விடுதலை, அந்த ஆசீர்வாதங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவ்வளவு பெரிதாய் காணப்படுமானால், இன்றைக்கும் ஜனங்கள் அந்த பஸ்கா பலியை ஆசரித்து வருகிறார்கள். யூத ஜனங்கள் இதை செய்து வருகிறார்கள். ஆனால் உங்களுக்காக, எனக்காக, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காக பஸ்கா பலியாக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு விட்டார். ஆகவே அவர் அடிக்கப்பட்டு நமக்காக மரித்ததினாலே நம்முடைய எதிரி ஆகிய சாத்தான் நிர்மூலமானார். அருமையானவர்களே, அன்றைக்கு இந்த முறைமையெல்லாம் சொல்லி கொடுக்கப்படுகிறது. பஸ்கா பலியின் மூலமாய் இப்படியெல்லாம் உங்களுக்கு நடக்க போகிறது சொன்ன மாத்திரத்திலே ஜனங்கள் எல்லாரும் தலை குனிந்து பணிந்து கொண்டார்கள். இந்த நாளிலும் கூட என்னை கேட்கிற அருமையானவர்களே, நமக்காய் அடிக்கப்பட்ட பஸ்காவாகிய பலியாகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் கொடுத்த மீட்பிற்காக நாமும் தேவனை தொழுது கொள்ள, ஆராதிக்க, பணிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அதை தவிர நாம் வேற ஒன்றும் செய்ய முடியாதே. அவருக்கு எதை நாம் கைமாறாய் கொடுக்க முடியும்? நாம் நமக்கு இருந்த ரட்சிப்பிற்கு அன்றைக்கு ஜனங்கள் எல்லாரும் தலை குனிந்து பணிந்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு பெரிய ரட்சிப்பை தந்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட நான் இப்படி சொல்லுவேன், உங்கள் ரட்சிப்பிற்குள்ளாய் உங்கள் சகல ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்கிறது. அன்றைக்கு பஸ்கா பலிக்கு பின்பதாக ஜனங்கள் அடிமை இல்லை. ஜனங்கள் கானானை நோக்கி பிரயாணப்படுகிற சுயாதீனர்களாய் மாறிவிட்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாமும் அடிமைகள் அல்ல, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டவர்கள். நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாம் நீதிமான்கள், பரிசுத்தவான்கள். கர்த்தர் நம்மை அப்படியே பார்க்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நம்ம ஒருபோதும் நாம் எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தருடைய ரட்சிப்பிற்குள்ளாய் நம்முடைய சகல ஆசீர்வாதமும் இருக்கிறது. அப்படி சொல்றவங்க ஆண்டுடைய சமூகத்தில் அந்த இயேசு மட்டும், அந்த இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், என் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். அந்த நாளிலும் கூட அருமையானவர்களே, எல்லா விதமான சத்துருடைய சகல சதிநாச மோசங்களும் முறியடிக்கப்பட்டு விட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் நம்மை ஜெயாளிகளாக மாற்றிவிட்டார். ஆகவே இந்த தேவாதி தேவனுக்கு நாம் இன்றும் அதிகமாய் தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். நாம் ஆண்டவருக்கு இன்னும் அதிகமாய் துதிகளை செலுத்துவோம். நம்ம எல்லாம் வல்லடிக்கும்
எல்லா விதமான சத்துருவினுடைய சகல சதிநாச மோசங்களுக்கும் நம்மை பாதுகாத்து ஆண்டவரை நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். என்னை வல்லடிக்கு மீட்ட ஓ என்னை வல்லடிக்கு மீட்டு புதிய ஆரம்பத்தை தந்தீரே, ரட்சித்தீரே. ஆராதிப்பே எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, ஓமையே ஆராதிப்போம். நல்ல கரம் தட்டி தேவநாமத்தையே மகிமைப்படுத்துவோம். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பே. அவர் துதிகளுக்கும் மகிமைக்கும் கனத்திற்கும் ஆராதனைக்கும் அவர் பாத்திரராய் இருக்கிறார். பஸ்கா பண்டிகையின் மூலமாய், அந்த பஸ்கா பலியின் மூலமாய் அந்த ஆராதனையின் விளைவு அடிமைத்தனம் மாறியது. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே சிலுவையில் இயேசு கிறிஸ்து பஸ்கா பலியாகி நமக்காக உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் பலியானதினாலே நமக்கென்று இருக்கிற ஒரே எதிரி சத்ருவானவன் அழிக்கப்பட்டான். நம்மை அவர் விடுதலை ஆக்கி இருக்கிறார். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்போம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே நீர் பெரியவர், பெரியவர், பெரியவர். உங்க நாமத்துல நீங்க பார்த்ததினாலே, நீங்க கண்டதினாலே, நீங்கள் கிரியை செய்ததினாலே நாங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, இந்த மாதத்தின் கடைசி நாளிலே அடுத்த மாதத்தை குறித்து பல கேள்விகளோடு அமர்ந்திருக்கலாம். நான் இப்படி சொல்லுகிறேன், உங்கள் சகல ஆசீர்வாதங்களும் உங்கள் ரட்சிப்புக்குள்ளே இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நமக்கென்று குறித்ததை, நமக்கென்று செய்து முடித்ததை நம் கண்கள் காண செய்வார். கர்த்தர் அப்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம் அனைவரும் சேர்ந்து ஆண்டவரே, எங்கள் சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் ஆராதனையும் புகழ்ச்சியையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே உமக்கே ஏறெடுக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். Thank you. God bless you. கர்த்தர் உங்களை இந்த மாதத்தில் மட்டுமல்ல, வருகிற மாதத்திலும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.